முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்ற பாடலை இயற்றியவர் நா. பிச்சமூர்த்தி. முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்ற பாடலை இயற்றியவர் நா. பிச்சமூர்த்தி. இயற்கையும் வாழ்க்கையின் அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் வல்லிக்கண்ணன். இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் வல்லிக்கண்ணன். புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியவர் நா. பிச்சமூர்த்தி. வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியவர் நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி அனுமன், நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். நா. பிச்சமூர்த்தி அனுமன், நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர் நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர் நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை லைன்ஸுக்கு பலி. நா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை லைன்ஸுக்கு பலி. நா. பிச்சமூர்த்தி கலைமகள் இதழின் பரிசு பெற்ற ஆண்டு 1932. நா. பிச்சமூர்த்தி கலைமகள் இதழின் பரிசு பெற்ற ஆண்டு 1932. நா. பிச்சமூர்த்தி பிஷி, லேவதி ஆகிய புனைப்பெயர்களில் தம் படைப்புகளை எழுதினார். நா. பிச்சமூர்த்தி பிஷி, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் தம் படைப்புகளை எழுதினார். ஒன்றை பிடித்த பிடியை விட்டு பிறிதொன்றை எட்டி பிடிக்கும் முன்னே ஏற்படும் வெற்றிட அனுபவங்களே வாழ்க்கையின் உருவத்தை வரைந்து வைத்து விடுகின்றன என்று கூறியவர் லாவோட்சு. ஒன்றை பிடித்த பிடியை விட்டு பிறிதொன்றை எட்டி பிடிக்கும் முன்னே ஏற்படும் வெற்றிட அனுபவங்களே வாழ்க்கையின் உருவத்தை வரைந்து வைத்து விடுகின்றன என்று கூறியவர் லாவோட்சு. எந்த ஒன்றும் உருவாக வேண்டுமென்றால் உண்டும் வேண்டும், இல்லையும் வேண்டும் என்ற கருத்தை லாவோட்சு அவர் படைப்புகளில் கூறியுள்ளார். எந்த ஒன்றும் உருவாக வேண்டுமென்றால் உண்டும் வேண்டும், இல்லையும் வேண்டும் என்ற கருத்தை லாவோட்சு அவர் படைப்புகளில் கூறியுள்ளார். ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன என்ற பாடலின் ஆசிரியர் லாவோட்சு. ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன என்ற பாடலின் ஆசிரியர் லாவோட்சு. வெற்றிடமே பயன் உடையதாகுமெனில் நாம் வெற்றி பெற ஏதும் உண்டோ என கூறியவர் லாவோட்சு. வெற்றிடமே பயன் உடையதாகுமெனில் நாம் வெற்றி பெற ஏதும் உண்டோ என கூறியவர் லாவோட்சு. வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது என்று கூறியவர் லாவோட்சு. வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது என்று கூறியவர் லாவோட்சு. இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என கூறியவர் லாவோட்சு. இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என கூறியவர் லாவோட்சு. பாண்டம் பாண்டமாக என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்குத்தொடர். பாண்டம் பாண்டமாக என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்குத்தொடர். வாயிலும் சன்னலும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணுமை. வாயிலும் சன்னலும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணுமை. யசோதர காவியத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. யசோதர காவியத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. யசோதர காவியம் வடமொழியிலிருந்து தழுவி தமிழில் எழுதப்பட்டது. யசோதர காவியம் வடமொழியிலிருந்து தழுவி தமிழில் எழுதப்பட்டது. யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னன் வரலாற்றை கூறும் நூல் யசோதர காவியம். யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னன் வரலாற்றை கூறும் நூல் யசோதர காவியம். யசோதர காவியம் 5 சதுக்கங்களை கொண்டது. யசோதர காவியம் 5 சதுக்கங்களை கொண்டது. மகனுக்கு எழுதிய கடிதத்தை எழுதியவர் நா. முத்துக்குமார். மகனுக்கு எழுதிய கடிதத்தை எழுதியவர் நா. முத்துக்குமார். தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என கூறியவர் திருவள்ளுவர். தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என கூறியவர் திருவள்ளுவர். யாப்பின் உறுப்புக்கள் 6. யாப்பின் உறுப்புக்கள் 6.
யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் 3 வகைப்படும். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் 3 வகைப்படும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.